பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத பகுதி, அது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ இயேசுப்பா நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளோட பாவத்திலேருந்து நம்ம விடுதலை பெறவே முடியாது. என்னத்தான் நம்ம பாவத்தை விட்டுறணும்னு நினச்சாலும் அந்த பாவம் நம்மளுக்கு ரொம்ப அழகாக தான் தெரியும். அந்த பாவம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா, அத விட்டு நம்மளால வெளிய வர முடியாது. ஏன்னா, இந்த உலகம் பிசாசோட கையில தான் இருக்கு. அப்ப ஏசப்பா பிள்ளைங்களா நம்ம இருக்கணும்னா, நம்மளோட பாவங்கள எல்லாம் அறிக்கையிடும்போது, ஏசப்பா அந்த பாவத்த மன்னிக்கிறதும் இல்லாம, அந்த பாவத்திலருந்து விடுதலையாகி வர்றதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணுவாரு. இப்ப ஒரு சீர்திருத்தவாதிய பத்தி பார்க்கலாம். அவர் பேர் மார்ட்டின் லூதர் கிங். நெறைய பேர் ஹிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. இவர் 1500ஆம் ஆண்டுகள்ல வாழ்ந்தாரு. இவர் என்ன பண்ணாருன்னா, லாயரா படிச்சுட்டு இருந்தாரு. இவரோட ஃப்ரெண்டு மின்னல் தாக்கி உயிரிழந்துட்டாரு. அதனால இவருக்கு வாழ்க்கையே ஒரு விரக்தியாகி, இவர் ஃபாதரா போயிரலாம், துறவியா வந்துரலான்னு. அந்த காலத்துல போப் தான் பெரிய சர்வாதிகாரியா இருந்தாராமா. அவருக்கு கீழ தான் மன்னர்கள் எல்லாம். அப்ப அவர் அவ்ளோ பெரிய ஆளா இருந்தாரு. அவர் என்ன பண்ணாங்களாம், அந்த காலத்துல லத்தீன் மொழியில மட்டும் தான் பைபிள் இருக்குமாமா. வேற லாங்குவேஜ்ல அத டிரான்ஸ்லேட் பண்ணவும் கூடாது. அது சர்ச்ல மட்டும் தான் இருக்கும். பெரிய பாதிரியார்கள் மட்டும் தான் அத வாசிக்க முடியும். மக்கள் அத வாசிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சாமா. அப்போ அவங்க என்ன நெனச்சாங்களாமா, நம்ம மேரேஜ் பண்ணிக்காம ஃபாதரா போயிரணும், இல்லன்னா கன்னியாஸ்திரியா போயிரணும். இது மட்டும் தான் உன்னதமான ஒரு கிறிஸ்தவ பாதை அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சிருந்தாங்களாமா. இத எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க மதவிரோதிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள குத்தி எரிச்சு கொன்றுவாங்களாமா. போப்பாண்டவர் என்ன நெனச்சாராமா, ஒரு புதிய பளிங்கு மண்டபம் கட்டலாம், தேவாலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு செஞ்சாரு. அப்படி முடிவு செய்யும்போது அவர் என்ன பண்ணாரு, மக்கள்கிட்ட காணிக்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி காணிக்கைலாம் வாங்குனாரு. ஆனா அந்த காணிக்கை பத்தல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, இவங்க எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி, அந்த டிஸ்கஷன்ல என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒண்ணு விற்கலாம். அப்ப நெறைய பேர் அத வாங்குவாங்க. அத வாங்கும்போது நம்மளுக்கும் ஆலயம் கட்டுறதுக்கு காசு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு முறையில அவங்க காசு வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அப்ப அந்த பாவ மன்னிப்பு சீட்டு என்ன பண்ணும்னா, நீங்க செஞ்ச பாவம், இனிமேல் நீங்க செய்ய போற பாவம், உங்க முன்னோர்கள் எல்லாம் செஞ்ச பாவம், இது எல்லாத்தையும் மன்னிச்சு, இது ஒரு பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி அத விக்கிறாங்க. இப்ப நீ ஒரு பொய் சொல்றியா? உனக்கு என்ன ரூ. 500 விபச்சாரம் பண்றியா? ரூ. 5000 இந்த மாரி அவங்கவங்க பாவத்துக்கு தகுந்த மாதிரி காசு குடுத்து, பாவ மன்னிப்பு சீட்ட விக்கிறாங்க. இப்படி விக்கும்போது மக்கள் எல்லாம் கர்த்தர் மேல ஒரு பயமே இல்ல. பயமே இல்லாம வழி விலகி போறாங்க. எதனாலனா, நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிக்கலாம். பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கி, வாங்கி வீட்ல வச்சுக்கிட்டோம்னா, நம்ம பாவம்லாம் போயிருமேன்னு சொல்லி வழி விலக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இத எதிர்த்து மார்ட்டின் லூத்தர் பிஷப்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஆனா, அந்த லெட்டர்னால எந்த யூசுமே இல்ல. ஒரு யூசுமே இல்ல. அவங்க ஒரு ரிப்ளையும் பண்ணலையாம். அதுக்கப்புறம் இவரு என்ன பண்ணாரு, நம்ம இந்த மாரி கைப்பிரதிகள வெளியிடலாம். இந்த மாரி சின்ன சின்ன கார்டா அடிச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இவர் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மட்டும் தான் எல்லா பாவங்களையும் நீக்கும். பாவ மன்னிப்பு சீட்டுனால நம்மளுக்கு பாவ மன்னிப்பெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி, இவர் லெட்டரு அந்த கார்ட் அடிச்சு வெளிய விட்டுறாரு. வெளிய விட்டது இவரோட ஸ்டூடண்ட் ஒருத்தர் என்ன பண்ணாராம், அத டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்துக்கும் குடுத்துட்டாரு. இது அந்த நாடு முழுவதும் பரவிருச்சாமா. பரவுனோனே இதெல்லாம் போப்பாண்டவர் காதுக்கு போகுது. அப்ப இவங்கலாம் என்ன பண்றாங்க, அந்த போப்போட ஆளு. அவரு என்ன சொல்றாருன்னா, போப் இவருக்கு மார்ட்டின் லூத்தருக்கு மரண தண்டனை குடுக்கணும். குடுத்துருவாருன்னு சொல்லி இவங்களுக்கு மிரட்டுறாங்க. அப்ப இந்த மன்னருக்கு அந்த நாட்டோட மன்னர்கிட்ட தான் இத போய் ஒரு விவாதமா வைக்கிறாங்க. அந்த மன்னர் என்ன பண்ணாருன்னா, மார்ட்டின் லூதர் மேல இருந்த மரியாதையினால நைட்டோட நைட்டா அவர எஸ்கேப் பண்ண வச்சுட்டாரு. அப்படி எஸ்கேப் ஆயிட்டு இவரு என்ன பண்ணாராம், தலைமறைவா இருந்த போதிலும், இவர் இந்த மாரி கார்டுங்கள வெளியிடுறாரு. நான் சொன்னதெல்லாம் நியாயம் தான். கிறிஸ்துவால மட்டும் தான் பாவ மன்னிப்பு தர முடியும். மனுஷனால பாவ மன்னிப்பு தரவே முடியாது. அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் இவரு இந்த மாரி கார்ட்லாம் வெளியிடுறனால, மறுபடியும் ஒரு விவாதம் வச்சு, இவர் 4வது முறையா இவருக்கு மரண தண்டனை குடுக்குறாங்களாமா. குடுக்கும்போது என்ன பண்ணாரா, இவர் மறுபடியும் அவங்க கிட்ட சொல்றாரு, "நான் எழுதின எல்லா கார்டுமே
ஏசப்பாவோட போதனைகளின் அடிப்படையில தான் எழுதியிருக்கேன். அதிலும் வந்து இந்த போப் வந்து கிறிஸ்துவுக்கே எதிரானவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எழுதியிருந்தாராம். இதனால வந்து இவர கிறிஸ்தவ மதத்துல இருந்தே வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாராமா இவரு 1522ல அப்புறம் 23 இந்த 2 வருஷத்துலயும் வந்து பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்துக்கும் குடுக்கும்போது, விலை கம்மியாவும் இருந்துச்சு. அதனால சாதாரண மக்கள்கிட்டயும் வந்து பைபிள் போய் சேர்ந்துச்சு. இதனால வந்து அத படிச்சு நெறைய பேர் வந்து மனம் திரும்புனாங்க. இந்த மாரி போப்பாண்டவர வணங்குறனால அவங்களால நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. கிறிஸ்துவால மட்டும் தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு குடுக்க முடியும். அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே மனம் திரும்புறாங்க. இவர் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டுருக்கும்போது, சாத்தான் வந்து தத்ரூபமா அவர் முன்னாடி வந்து நின்னானாமா. நின்னுட்டு வந்து சொல்றான், "நீ என்ன பெரிய பரிசுத்தவானா? நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க? இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க? ஒரு பேப்பரும் பேனாவும் எடு. நான் சொல்றதெல்லாம் எழுதுன்னு" சொல்லி அவர் சின்ன வயசுலருந்து அவர் இவ்ளோ பெருசாகி இத்தனை வயசு வரைக்கும் அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் ஒண்ணொன்னா சொல்லிட்டே இருக்கான். அவர் அந்த பாவத்தெல்லாம் எழுதி முடிக்கிறம்போது, அவரோட பாவம் வந்து 4 பேஜுக்கு வந்துச்சாமா. 4 பேஜுக்கு வந்தோனே பிசாசு வந்து சிரிச்சானாமா. சிரிச்சுட்டு, "நீ வந்து இப்போ பரிசுத்தவான் மாரி ஆக்டிங் பண்ணிட்டுருக்கியா? நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க? இதெல்லாம் பண்ணிட்டு நீ கிறிஸ்து தான் எல்லாமே அப்படின்னு சொன்னா நீ நல்லவன் ஆயிடுவியா?" அப்படின்னு சொல்லி பிசாசு பேசினானாம். உடனே இவர் வந்து பக்கத்துல இருந்த ஒரு ரெட் இங்க் எடுத்து அந்த பேப்பர் மேல ஊத்திட்டாராம். ஊத்திட்டு சொன்னாராம், "ஏசப்பா வந்து எனக்காக ரத்தம் சிந்தினாரு. அதனால ஏசப்பாவோட ரத்தம் வந்து என்னோட பாவங்கள எல்லாம் நீக்கிருச்சு. பாவத்த ஃபுல்லா கழுவி அவர் வந்து என்ன பரிசுத்தப்படுத்திட்டாருன்னு" சொல்லி சொன்னாராம். உடனே அந்த சாத்தான் வந்து அவர விட்டு ஓடி போனானாமா. இந்த மாரி தான் நம்மளோட வாழ்க்கையிலயும் வந்து, நம்ம எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும், நெறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, "நீ வந்து முன்னாடி அப்படியெல்லாம் இருந்தியே! நீ முன்னாடி இப்படியெல்லாம் இருந்தியே! நீ இவ்ளோ பாவம் பண்ணியிருக்கியே! இப்போ எப்படி நீ வந்து இப்படியெல்லாம் இருக்கலாம்?" அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேசுவாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து பிசாசோட கிரியை அப்படின்னு சொல்லி. அப்ப பிசாசு வந்து அவங்கள ஏவி விடுறான். "நீ போய் இப்படியெல்லாம் பேசுன்னு" சொல்லி. கடவுளோட பிள்ளைங்க வந்து அப்படி பேச மாட்டாங்க. கடவுள் வந்து அத்தன வருஷம் விபச்சாரம் செஞ்சுட்டு இருந்த அந்த பொண்ண வந்து எல்லாரும் கல்லெறியும்போது, அவர் என்ன சொன்னாரு? "உங்கள்ல ஒருத்தனாவது பாவம் செய்யாமல் இருந்தால், இவன் மேல வந்து கல்லெறிங்கன்னு" சொல்றாரு. அப்ப பாவம் செய்யாதவங்க உலகத்துல யாருமே இல்ல. அப்போ மனம் திருந்தி வாழ்றவங்கள கூட போயி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்கள வந்து ஹர்ட் பண்றதுக்காக இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க நம்மலாம் என்ன பண்ணணும்னா, அதை வந்து நம்ம காதுல எடுத்துக்க கூடாது. இவங்க என்னமோ சொல்லிட்டு போங்க. ஏசப்பா படைச்சவரே நம்மளோட பாவத்த வந்து மன்னிச்சுட்டாரு. நீங்க எதுக்கு பேசுறதுன்னு சொல்லி, அதை வந்து அப்படியே விட்டுறணும். அப்படியே விட்டுட்டு, அந்த பாவத்த வந்து கடவுள்ட்ட அறிக்கையிட்டுட்டு, அவர்கிட்ட வந்து எல்லாமே சொன்னோம்னா, கடவுள் வந்து அந்த பாவத்த நமக்கு மன்னிப்பாரு. நம்மள வந்து அவரோட பிள்ளையா ஏற்றுக்கொண்டு, நம்மள வந்து அவரோட வழியில நடத்துவாரு. அவர் கூட இருந்துட்டோம்னா, நம்மளுக்கு உலகத்தோட கஷ்டம் எதுவுமே தெரியாது. யாரு நம்மள என்ன ஹர்ட் பண்ணாலும், அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அதனால எல்லாரும் வந்து அத புரிஞ்சுக்கிட்டு, கடவுளோட வழியில நடக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.